இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த பொறியியல் கலந்தாய்வு சார்ந்த நோட்டிபிகேஷன் 6/5/2024 அன்னைக்கு வந்துருச்சு. கடந்த வருடத்தை போலவே இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்காக ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க 12/5/2024 நிலவரப்படி 1,699 மாணவர்கள் ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கின்றார்கள். இந்த கலந்தாய்வுல ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்காக நீங்க விண்ணப்பம் மட்டும் செய்துவிட்டு காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரியான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கவுன்சிலிங் எப்படி நடக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல மாணவர்கள் என்ன பண்ணணும் போன்ற புரிதல் மாணவர்கள் மத்தியில நன்றாக இருக்கணும். இந்த கவுன்சிலிங்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரிகள் கிடைக்காமல் போய்விடும். அப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பன பற்றிய புரிதலும் மாணவர்களுக்கு அவசியம் வேணும். அது கூட இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேட்டாஸ், நிறைய தரவுகள் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம எப்படி கலெக்ட் பண்றது பற்றிய தகவல்களும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கட்டாயம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்காக நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த 3 பாடங்கள்ல பெற்றிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் இந்த கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்படும். நோட்டிபிகேஷன் வந்த உடனேயே மாணவர்கள் tneonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த மாணவர்கள் அவர்களுக்காக இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை அங்க பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த பிறகு ஆன்லைன்லயே சான்றிதழ்களை அப்லோட் செய்வது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இப்ப சான்றிதழ்களை எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கான ரேண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ண சான்றிதழ்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது இந்த டிஎஃப்சி சென்டர்ல ஆன்லைன்ல நடைபெறும். சரிபார்த்தல் பணிகள்லாம் முடிந்த பிறகு தகுதியான மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல ஏதாவது குறைபாடுகள், ஏதாவது கிரீவன்ஸ் இருந்ததுன்னா அந்த கிரீவன்ஸையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தரப்படும். ரெக்டிபிகேஷன் எல்லாம் முடிந்த பிறகு உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆன்லைன் கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறும். இந்த ஆன்லைன் கலந்தாய்வுல மாணவர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது கலந்து கொண்டு அலாட்மெண்ட் லெட்டர் கிடைக்கின்ற பொழுது மாணவர்கள் கல்லூரிகள்ல போய் சேர்வதுதான் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அட்மிஷன் ப்ராசஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணது பிறகுதான் உங்களுக்கு துவங்கக்கூடியதாக இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரை 7.5% இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ரேங்க் லிஸ்டும், ஜெனரல் கேட்டகரிக்கான ஒரு ரேங்க் லிஸ்டும், அது கூட ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக செப்பரேட் ரேங்க் லிஸ்டும் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்டினுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறும். நீங்க ரேங்க் லிஸ்ட் பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேங்க் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அது கூட அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், அக்ரிகேட் மார்க் அப்படிங்கிற அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களும், என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதும், அந்த கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸும் ரேங்க் லிஸ்ட்ல நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரேங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 2 வகையான ரேங்க் அப்படிங்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். ஒன்னு கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது, மற்றும் ஒன்று ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது. நீங்க கம்யூனிட்டி ரேங்க்ல உங்க கம்யூனிட்டில நீங்க எத்தனாவது ரேங்க் பெற்றிருக்கின்றீர்கள் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்கள்ல நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிற தகவல் உங்க ஜெனரல் ரேங்க்ல நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கலந்தாய்வை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கலந்தாய்வு தான் முதலில் துவங்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கலந்தாய்வு அப்படிங்கிறது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அந்த கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கும், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கும் தான் முதல்ல நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில உங்களுக்கு 150 இடங்களும், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில 500 இடங்களும் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக இருக்கின்றது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இந்த பிரிவுல 5% இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கலந்தாய்வு முடிந்த பிறகுதான் உங்களுக்கு ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது துவங்கும். ஜெனரல் கவுன்சிலிங் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 3 ரவுண்டுகளாக நடைபெற்றது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 என்று 3 ரவுண்டுகளாக நடைபெற்றது. அதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல ரவுண்ட் 1 பொறுத்தவரையிலும் 200 மதிப்பெண்களிலிருந்து 177 மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெற்றிருந்தார்கள். 146.99 அந்த மதிப்பெண்களிலிருந்து
142 மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் 2வது ரவுண்டிலையும் 141.86 இருந்து 77.5 மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் 3வது ரவுண்ட்லயும் லாஸ்ட் இயர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த வருஷமும் மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்பதான் அவர்கள் எந்த ரவுண்டுல கலந்தாய்வுல கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அது சார்ந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதிலிருந்து எந்த நாள்ல எந்த ரவுண்டுல மாணவர்கள் கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில அவர்களுடைய டேர்ன் வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நாள்ல அவர்கள் அந்த கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப கலந்தாய்வுல எப்படி போய் கலந்துக்கிறது அப்படின்னா அதுக்காக நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களுடைய வீட்டிலேயே லேப்டாப்பையோ அல்லது பர்சனல் கம்ப்யூட்டரையோ நீங்க யூஸ் பண்ணி tneaonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணி நீங்க கலந்தாய்வுல கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ரவுண்டும் 4 ஸ்டேஜஸை கொண்டதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சாய்ஸ் ஃபில்லிங், செகண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ஃபோர்த் ஒன் அப்படிங்கறத ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் ஆர் டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிற 4 ஸ்டேஜஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கறத இப்ப மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். எனக்கு விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவு வேணும் அப்படின்னு நம்மளுடைய விருப்பத்தை கொடுப்பதான் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எத்தனை கல்லூரிகள் வேணாலும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம், எவ்வளவு கோர்சஸ் வேணாலும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கலாம். ஆனா எனக்கு இந்த கல்லூரியில இந்த கோர்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வேணும், அந்த கோர்ஸ் கிடைக்காத பட்சத்துல என்னுடைய மதிப்பெண்களுக்கு அடுத்த கோர்ஸ் இருந்தா கொடுங்க, அதுவும் இல்லாத பட்சத்துல அடுத்த கோர்ஸ் எனக்கு கொடுங்க, அந்த கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்காத பட்சத்துல அடுத்த கல்லூரி எனக்கு இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு நம்மளுடைய விருப்பத்தை ஒரு வரிசைப்படுத்தி கொடுப்பதுதான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படின்னா அதற்கு அந்த கல்லூரிகளை பற்றியும் கல்லூரிகள் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பத்தியும் அதுல கேட்டகரி வைஸா எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கறத பத்திய தகவல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக உங்களுக்கு கவுன்சிலிங் தொடங்கறதுக்கு முன்னாடியே சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்ல கொடுத்திருப்பாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ்ல கல்லூரிகளுடைய கோட் அப்படிங்கிறது இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கூட அந்த கல்லூரியினுடைய நேம் அப்படிங்கிறது இருக்கும், என்ன பிரான்ச் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க, அந்த பிரான்ச்சினுடைய கோடு பக்கத்திலே இருக்கும். அது கூட ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில அந்த பிரான்ச்ல எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த தகவல்களை எல்லாம் வச்சுதான் நீங்க உங்களுக்கு விருப்பமான அந்த கல்லூரிகள்ல விருப்பமான பாடப்பிரிவுகளை வரிசைப்படுத்தி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கணும். இப்ப நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு 3 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 நாட்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கிடைத்த அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது அடுத்த ஸ்டேஜ். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பொறுத்தவரை அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் இருக்கும், அது கூட உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அக்ரிகேட் மார்க்கும் ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிற தகவலும் அவர்களுக்கு எந்த கல்லூரி செலக்ட் ஆயிருக்குது, எந்த கேட்டகரியில அவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் அலாட்மெண்ட் லிஸ்ட்ல நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அலாட்மெண்ட் லிஸ்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பது தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட், decline and upward, decline and move to next round, decline and quit, upward or move to next round அப்படின்னு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சாய்ஸ் ஃபில்லிங்க சரியான முறையில செய்தீர்களே ஆனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரியான முறையில செய்யாத மாணவர்கள் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப அடுத்த வீடியோல இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும், எந்தெந்த தருணங்கள்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி முழு தகவலை நம்ம பார்க்க போறோம். சரியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்து அந்தந்த கல்லூரிகள்லயோ அல்லது டிஎஃப்சி சென்டர்லயோ போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்றது அப்படிங்கறத இந்த கவுன்சிலிங்குடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த வருஷத்தினுடைய அந்த அட்மிஷன் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. 6/5/2024 தான் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. அப்ளை பண்ணுவதற்கு உண்டான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 6/6/2024. உங்களுடைய சான்றிதழ்களை அப்லோட் செய்வதற்கான இறுதி நாள் அப்படிங்கிறது 12/6/2024. கிட்டத்தட்ட 1 மாதம் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. பிறகுதான் உங்களுக்கு ரேண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ணுவாங்க. ரேண்டம் நம்பர் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 13/6/2024 உங்களுடைய சான்றிதழ்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் ஆன்லைன்ல நடைபெறக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகுதான் ரேங்க் லிஸ்ட் 10/7/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்ட்டு இருக்குது. மாணவர்களே, அப்ப இவ்வளவு நாள் நான் காத்திருக்கணுமா? நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைக்கணும்னா கட்டாயம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப இந்த காத்திருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நீங்க நிறைய ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது செய்ய வேண்டி இருக்கும். நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி ஹோம்ஒர்க் பண்ணணும், எப்படி நல்ல ஒரு கல்லூரியை சூஸ் பண்றது அப்படிங்கிற சார்ந்த தகவலை நம்ம அடுத்தடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். மாணவர்களே, தொடர்ந்து எங்களுடன் இணைந்து
இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.